Hi, hello friends, இஸ்ல் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 2019 மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸ் வின்னர்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா மணி இந்த பேங்க் அப்படின்னா என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மணி இந்த பேங்க்கை வச்சு நம்ம எந்த சாம்பியன்ஷிப் WWE சாம்பியன்ஷிப் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் எதை வேணாலும் கேஷ் இன் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் மணி இந்த பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி இந்த பேங்க் வந்து அடுத்த மாதம் அதாவது மே மாதம் 19ஆம் தேதி நடக்க போகுது. அது நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மே 20 நடக்கும். மேபி விடிய காலையில் போடுவாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்படுது. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வருஷம் அதாவது 2017 மணி இந்த பேங்க் வின்னர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பேரன் கோர்பன். அவர் கேஷ் இன் பண்ணி வின் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் கேஷ் இன் பண்ணி மணி இந்த பேங்க்கை லாஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்த கட்டமாக போன வருஷம் 2018 மணி இந்த பேங்க் வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது மான்ஸ்டர்மான். இவர் வின் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இவரும் வின் பண்ணல, கேஷ் இன் பண்ணி ஃபெயில் பண்ணிட்டார். அதனால் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் மணி இந்த பேங்க்கை WWE வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக மணி இந்த பேங்கை ஜெயிக்க வச்சு கண்டிப்பாக யாராவது ஒருத்தரை கேஷ் இன் பண்ண வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேபி ஒரு 5 பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. இவங்க 5 பேரில் வந்து யாராவது ஒருத்தர் 2019 மணி இந்த பேங்க் வின்னர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த 5 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 5வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சாமி ஜெயின். இவர் வந்து பார்த்திங்கன்னா ராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்தோடனே என்ன தான் ஃபின்பலர்கிட்ட லாஸ் பண்ணியிருந்தாலும் இவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஃபேஸாக ரிட்டர்ன் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா சாமி ஜெயினுக்கு இருக்க ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. கெவின் ஓவன்ஸோட இப்போதைக்கு சாமி ஜெயினுக்கு தான் ரொம்ப அதிக ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா 2019 மணி இந்த பேங்க் இவரை வின் பண்ண வச்சு அதுக்கு அடுத்த கட்டமாக இல்லை இவர் ராவில் இருந்தாரா ஸ்மாக்டவுனில் இருக்காரா சொல்லிட்டு தெரியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் எதில் இருக்காரோ அதில் கேஷ் இன் பண்ணி நியூ சாம்பியன்ஷிப் கண்டிப்பாக 2019 இவர் ஆவார். இவர் ஜெயிக்கிற ஃபஸ்ட்டு சாம்பியன்ஷிப்பே ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இல்லை WWE சாம்பியன்ஷிப்பாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2019 மணி இந்த பேங்க் அந்த லேடர் மேட்ச்லையாச்சும் கண்டிப்பாக ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவர் ஜெயிக்கிறதுக்கு எத்தனை % வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 70% இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு அடுத்த கட்டமாக 4வது பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆண்ட்ரையன் சியன் ஆல்மஸ். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக்டவுன் லைவில் இவர் இப்போ இருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா மணி இந்த பேங்க்கை வின் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேஷ் இன் பண்ணி வின் பண்ண 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் கேஷ் இன் பண்ணி வின் பண்ணுற எல்லா ஃபெசிலிட்டிஸ் திறமை எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா WWEல இப்போதைக்கு ஒரு பெரிய லெவலில் புஷ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு பார்த்தாலே தெரியுது. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரேம ஸ்டுடியோ பீட் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்த காரணமாக ஃபினாமினல் ஏஜே ஸ்டைல்ஸ் கூட மேட்ச் மோதுறாரு. இதை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிளையன் ஆல்மாஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து மேபி வந்து 80% வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மணி இந்த பேங்க் 2019 ப்ரீஃப் கேஸ் ரிசல்ட்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் அதில் போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஜெயிக்க வந்து 80% வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு அடுத்த கட்டமாக 3வது பிளேஸில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பிகி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ டேல இருக்கார். நியூ டேல காஃபி கிங்ஸ்டன் வந்து இப்போ WWE வேர்ல்டு வெட் சாம்பியன்ஷிப்பாக இருக்கார். உண்மையிலே காஃபி கிங்ஸ்டனுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி அப்படி சொல்லிட்டு தான் சொல்லணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிகி ஜேவியர் 2 பேருக்குமே ஒரு டாக் டீம் டிவிஷனில் போயிட்டாங்கன்னா மேபி இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இவங்க சிங்கிளாகவே காஃபி கிங்ஸ்டன் கூட இருந்தாங்கன்னா இவங்க மணி இந்த பேங்கை கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. மேபி ஜேவியர் விட்டு போக கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. பிக்கி தான் ஆல்ரெடி காஃபி கிங்ஸ்டனுக்கு முன்னாடி பெரிய புஷ் கொடுக்குறதா வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கிங்ஸ்டனுக்கு கொடுத்துட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தினால. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிக்கியும் ஒரு வேர்ல்டு வெட் சாம்பியன்ஷிப் லெவலுக்கு கொண்டு போனோம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மணி இந்த பேங்கை ஜெயிக்க வச்சு கேஷ் இன் பண்ணி ஒரு நியூ WWE சாம்பியன்ஷிப் பிக்கி ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி இந்த பிளான் காஃபி கிங்ஸ்டனுக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே பிளான் அதுக்கு பிக்கிக்கு போடுறாங்க. மேபி ஒரு கண்டிப்பாக லேட்டர் மேட்ச்சில் இருப்பார் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸ் லேட்டர் மேட்ச்சில். ஆனால் அதில் ஜெயிக்கிறதுக்கு இவருக்கு எத்தனை % வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 85% இவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு அடுத்த கட்டமாக 2வது பிளேஸில் யார் இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா த சைகோ பார்த்தானா ட்ரூ மேக்கண்டர் தான் இருக்கார். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு பெரிய லெவலில் புஷ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஆல்ரெடி
ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டீன் ஆம்ப்ரோஸ் பீட் பண்ணுறாரு, திடீர்னு பிரான் ஸ்ட்ரோமன் அடிக்கிறாரு, திடீர்னு போயிட்டு ஜேவியர் விட்டு ஸ்மாக்டவுன் லைவுக்கு போயிட்டு பிக்கியை சேலஞ்ச் பண்ணுறாரு, காஃபி கிங்ஸனை சேலஞ்ச் பண்ணுறாரு, திடீர்னு ரோமன் ரென்ஸோட ரெஸ்ட்லமேனியாவில் மேட்ச் கேட்டு என்னதான் ஒரு தோற்று இருந்தாலும் ரோமன் ரென்ஸ் கூட ரெஸ்ட்லமேனியாவில் மேட்ச் மோதிட்டாரு அப்படின்ற பேர் அவருக்கு வந்துருச்சு. இப்போதைக்கு அவருக்கு ஃபேன்ஸும் அவ்வளோவா ஓரளவுக்கு வந்துட்டாங்க. லாஸ்ட்டு ஸ்மாக்டவுன் லைவை பார்த்தவங்களுக்கு தெரியும் அவருக்கு என்ட்ரன்ஸுக்கு என்னமா கொஞ்சம் கத்திருப்பாங்க அப்படி சொல்லிட்டு. அதனால் இவர் வந்து 2019 மணி இன் தி பேங்க் வின் பண்ணி ஒரு நியூ சாம்பியன்ஷிப் ஆவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஜெயிக்க வேண்டியது, ஆனால் இப்போ அவருக்கு வாய்ப்பு கொடுக்குற நிலைமையில இல்லை. அதனால் மணி இன் தி பேங்கை ஜெயிக்க வச்சு இவரை வந்து ஒரு நியூ சாம்பியன்ஷிப்பாக ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேபி இவருக்கு வந்து சாம்பியன்ஷிப் ஆகிற எல்லா தகுதியும் இவருக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு தான் சொல்லலாம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து 90% கொடுத்துருக்காங்க ப்ரிடிக்ஷன் படி. என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 100% இவர் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். மேபி ப்ரிடிக்ஷனில் வந்து இவருக்கு 90% இவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது 2019 மணி இன் தி பேங்க் பிரீஃப் கேஸ் வின்னரா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு அடுத்த கடமா ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா மணி இன் தி பேங்க் வின்னரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா த பிக் டாகான ரோமன் ரென்ஸ் தான் இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ரிலிக்விஷ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து ட்ரூ மேக்கன்டையரோட வெற்றிகரமாக அந்த மேட்ச்சில் ஜெயிச்சு அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ வந்து ஒரு மேட்ச் எதுவுமே ஃபியூடு எதுவுமே இல்லாமல் இருக்கார். அதனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா 2019 மணி இன் தி பேங்க் வின்னராக ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 99% கொடுத்துருக்காங்க இவர் 2019 மணி இன் தி பேங்க் வின்னராக ஆகிறதுக்கு. இவர் வின் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்போ கேஷ் இன் பண்ணுவார் அப்படின்றதுலாம் நமக்கு விவரமாக தெரியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் இன்னும் ஜெயிக்காதது மணி இன் தி பேங்க் தான். ஆல்ரெடி ராயல் ரம்பிள் ஜெயிச்சிட்டாரு, எலிமினேஷன் சாம்பியன் ஜெயிச்சிட்டாரு, ரெஸ்ட்லமேனியா மெயின் ஈவெண்ட் ஜெயிச்சிட்டாரு, அதுக்கு அடுத்த கட்டமாக கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிட்டாரு, இன்டர் கான்டினென்டல், யுனைடெட் ஸ்டேட் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் ஒரு ஜெயிக்காதது மணி இன் தி பேங்க். அதனால் இவரை மணி இன் தி பேங்கை ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் அப்டேட் கிடச்சிருக்கு. இது 5 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இந்த 5 பேரில் யாராவது ஒருத்தர் தான் 2019 மணி இன் தி பேங்க்கு வின்னராக கண்டிப்பாக 100% வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி நீங்கள் வந்து இந்த 5 பேரில் யார் மணி இன் தி பேங்க் 2019 பிரீஃப் கேஸ் வின்னர் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் முன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.